விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கிறது, புதுசாக செஞ்சுட்டே இருக்கிறது. ஒரு நிறுவனம் 18 வருஷம் தொடர்ந்து நடக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எத்தனையோ பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் போயிட்டாங்க. பட் ஐஸ்வர்யம், ஜோயிலும் சரி, அனிதா, இந்த மொத்த ஸ்டாஃபுக்கும் பெரிய பாராட்டு. இன்னைக்கு நான் இங்கே வறுமையில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான பாடப்புத்தகங்கள், ஸ்கூல் பேக், பென்சில், பேனா மற்றும் கிராமப்புறத்தில் வாழும் மாணவ மாணவிகளுக்கு தங்கள் பள்ளிக்கு சென்று வர தேவையான பேருந்து கட்டணம் போன்றவற்றை டிரைவ் 2024 ப்ராஜெக்ட் மூலம் நன்கொடையாளர் முன்னிலையில் அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் நாங்களே ஆச்சரியப்பட்டது தான். ஃபஸ்ட் கேட்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே ஃபீல்டு ஸ்டாஃப் போய் அங்கே கேட்குறாங்க இல்லையா, அதை பண்ணி தான். ஸோ இவங்க 2 பேர் தான். உங்கள் ஸ்டாஃபாக நான் கொடுக்குறேன். குழந்தைகளோட கல்விக்கு தேவையான உபகரணங்கள், அவரோட ஸ்கூல் ஃபீஸு, தென் அந்த பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள், இதெல்லாமே நம்ம நிறுவனத்திலேருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுல பெரிய ஒரு முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொண்டு போகிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான லைவ்லிஹுட்ஸு, இந்த மாதிரி. அதனால தான் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தவருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு நாங்கள். என் பேர் அபிநயா. நான் வந்து பால் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போகிறேன். அப்பா வந்து ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட். அதனால அப்பா என்னால் ஒர்க் போக முடியாது. அம்மா மட்டும்தான். மார்னிங் மில்லுக்கு போவாங்க, ஈவினிங் வந்து துணி கடைக்கு போவாங்க. அப்படியே தான் போச்சு. பட் இது வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே தெரியல எங்களுக்கு. ஆனால் நான் எப்போ காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, ஓகே இதுக்கு மேலே முடியாது. ஸோ அப்படிங்கும்போது நான் ஒரு 5 to 6 months வந்து நான் ஒர்க் போனேன். நான் ஒர்க் போய் என்னோடய புக் ஃபீஸ் நானே பே பண்ணேன். பட் இப்போ தம்பி வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்தோடனே 2 பேர்த்துக்குமே பே பண்ண முடியல. எனக்கு வந்து வேண்டாம், ஹாஸ்டலே வேண்டாம், நான் வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட வந்துக்கிறேன். அப்படிங்கும்போது இல்லை வேண்டாம், உனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம், நீ படிக்கிறது தான் முக்கியம், நீ எவ்வளோ சஃபர் ஆனாலும் பரவாயில்ல, நீ அங்கேயே இருந்து படின்னு சொன்னாங்க. இது வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நேற்று கால் பண்ணி இந்த மாதிரி வாமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ கூட கையெல்லாம் நடுங்குது. இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்கிறேன்.